ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் வீரு விஷன். இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போற கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்னை தாம்பரம் பக்கத்துல இருக்கிற கூடுவாஞ்சேரி பகுதியில ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி புதுசா கல்யாணம் ஆகிற ஒரு தம்பதிகள், அந்த தம்பதிகளோட வாழ்க்கையில ஒரு ஆன்மா புகுந்து அதுக்கப்புறம் நடந்த அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது, இங்க தெரிகிற ஜிமெயில் அண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விப்பட்ட உண்மை நிறைந்த அமானுஷ கதைகளை நீங்க எனக்கு ஷேர் பண்ணீங்கன்னா நான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இந்த வீடியோ மூலமா கொண்டு வந்து சேர்ப்பேன். மறக்காம வீரு விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். சென்னை தாம்பரம் பக்கத்தில் இருக்கிற கூடுவாஞ்சேரி பகுதியில் இன்னையிலிருந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ரமணா பார்வதி அப்படின்ற 2 பேருக்கு அங்கே கல்யாணம் நடக்குது. அந்த கூடுவாஞ்சேரி பகுதியில் ரொம்ப கிராண்டாக அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடியே நல்ல ஒரு கிராண்டாக அந்த கல்யாணம் நடந்து முடியுது. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரமணா என்ற நபர் சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் மேனேஜர் பொசிஷனில் இருந்துட்டு இருக்காரு. நல்ல சேலரி, நல்ல வருமானம், நல்ல ஒரு பெரிய குடும்பம், நல்ல வசதியான குடும்பம். இந்த குடும்பத்துக்கு வர பார்வதி அந்த வீட்டில் யாரெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா, நம்ம ரமணா, அவங்களோட அம்மா, நம்ம ரமணாவோட தங்கச்சி. இந்த பார்வதி இந்த பார்வதியோட சுபாவம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சைலண்டானவங்க, அதாவது சாதுவானவங்க. யார்கிட்டையும் வாய்ஸை ரைஸ் பண்ணி கூட பேச மாட்டாங்க, யார்கிட்டையும் கோபமாக பேச மாட்டாங்க. யாராவது இவங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசினாலும் இவங்க அவங்கள ரொம்ப ஈஸியாக ஃப்ரீயாக பேசி ஹேண்டில் பண்ணுற கேரக்டர் தான் பார்வதி. பட் ஆனால் ரமணா எப்படின்னா, எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுறது, ஏதாவது திட்டுறது, இந்த மாதிரி கேரக்டர் தான் ரமணா. பட் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி, அப்போ ரமணாவே இப்படி இருக்காருன்னா அவங்களோட அம்மா, அந்த தங்கச்சி, அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. இந்த ஃபேமிலியில் தான் பார்வதி கல்யாணம் ஆகி குடியேறி இந்த சென்னை தாம்பரம் பக்கத்தில் இருக்கிற கூடுவாஞ்சேரி பகுதிக்கு அவங்க சொந்த ஊரான திருச்செந்தூர் என்ற பகுதியை விட்டு இங்கே வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. ரமணா கல்யாணம் ஆகி ஒரு சில மாதங்கள் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதாவது பார்வதியும் ரமணாவும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க அவங்களோட கல்யாண வாழ்க்கையை. ஆனால் என்னதான் பையனுக்கு அரேஞ்ச் மேரேஜ், அதாவது இவங்களே பார்த்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவன் பொண்டாட்டி கிட்ட இந்த ரமணான்றவன் ரொம்ப க்ளோஸ் ஆகுறான் அப்படின்ற விஷயம் வீட்டில் இருக்கிற அவங்க அம்மாக்கும் அந்த தங்கச்சிக்கும் சுத்தமாக பிடிக்கல. இதனாலேயே பார்வதியோட மாமியாருக்கும் அந்த தங்கச்சிக்கும் ரொம்ப இவங்க மேலே பொறாமை வந்து அது எந்நேரமும் இவங்க மேலே எரிச்சலையும் உண்டாகுது. இவங்களுக்கு என்னதான் ஒரே பையன் ரொம்ப பாசமாக வளர்த்துட்டோம், இப்படி கல்யாணம் ஆன உடனே பொண்டாடி சைடு சாஞ்சிட்டானே அப்படின்ற ஒரு தேவையில்லாத ஒரு விபரீதமான ஒரு இவங்களுக்கே ஒரு தாட்டு ஏற்படுது. அதனால இந்த கோவத்தை எப்படி காட்டுறாங்கன்னா, பார்வதி மேலே தான் காட்டுறாங்க. பார்வதி எந்த வேலை செஞ்சாலும் திட்டுறது, இது ஒழுங்காக செய்யலை, நான் சொல்கிற மாதிரி செய்யி, வீட்டை நீ பெரியவளா நான் பெரியவளா, நான் சொல்கிறத மட்டும் நீ செய்யி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுகிறதும், அவங்கக்கிட்ட ரூடாக நடந்துக்கிறதும் இதை வழக்கமாகவே வச்சுட்டு வராங்க நம்ம ரமணாவோட அம்மா. இது கூட பரவாயில்லைங்க, மாமியார் கொடுமை அப்படின்னு ஒரு கான்செப்டில் இருக்கலாம். இங்கே கூடவே அந்த ரமணாவோட தங்கச்சியும் சேர்ந்துட்டு அண்ணி, இத்தனைக்கும் அண்ணி, அந்த வீட்டுக்கு வந்த பார்வதி வந்து அந்த தங்கச்சிக்கு வந்து அண்ணி. ஆனால் அண்ணின்னு கூட பார்க்காம, கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம அவங்க சமைச்ச சாப்பாடு நல்லா இல்லைன்னு துப்புறதும், அவங்க முன்னாடி துப்பி காட்டுறதும், தட்டெல்லாம் தூக்கி அடிக்கிறதும், என்னோட துணிகளையும் துவைச்சி போட தான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க, ஸோ அதை மறந்துடாத அப்படின்னு சொல்லி மிரட்டுற தோணில் பேசுறதும், இத்தனையும் ரமணா வேலைக்கு போனதுக்கப்புறம் அந்த வீட்டில் அந்த பார்வதிக்கு நடந்துக்கிட்டே இருக்கு. என்னதான் இவங்க கொடுமைப்படுத்தினாலும், என்னதான் இவங்களை ஹர்ட் ஆகிற மாதிரி பேசினாலும் பார்வதி அதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செஞ்சு முடிக்கிறாங்க. பார்வதி எப்பவுமே சிரிச்ச முகத்தோட யாரனாலும் அவங்க கிட்ட ஹர்ட் ஆகிற மாதிரி பேசுகிறவங்க கிட்ட கூட சிரிச்ச முகத்தோட தான் அவங்கள ஃபேஸ் பண்ணுறது அவங்களுக்கு வழக்கம். இப்படி ஒரு நாள் ரமணா தன்னோட வேலையை முடிச்சுட்டு கரெக்டாக ஈவினிங் ஒரு 6-6:30 வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே ரமணா கிட்ட அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி உனக்கு தெரியாமல் இவளை தூக்கி உன் தலையில் கட்டி வச்சுட்டேன்டா, நான் சொல்கிற வேலை ஒன்றுமே செய்ய மாட்டா, ஒழுங்காக அவன் செய்ய மாட்டா, உன் தங்கச்சி பசிக்குது சாப்பாடு கொடுங்கன்னா ஒழுங்காக சாப்பாடு கொடுக்க மாட்டா, இவ ரொம்ப ராங்கி பிடிச்சவளா இருக்காடா, இவளை ஏன் தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு தெரியல, எனக்கு இவளை பார்த்தாலே எரிச்சல் ஆகுது அப்படின்னு சொல்லி வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து அந்த ரமணா கிட்ட பயங்கரமாக அவங்க பார்வதியை பற்றி பயங்கர தப்பாக சொன்ன உடனே ரமணா என்ன பண்ணுறான்னா, உள்ளே போயிட்டு அது நடந்துச்சா நடக்கலையா எதுவுமே கேட்கல. அந்த பார்வதி கிட்ட கூட இவன் கேட்கல. இருந்தாலும் போயிட்டு பார்வதி கிட்ட ரொம்ப கோபமாக கத்தி பேசுகிறான். என் அம்மா சொல்கிறது ஏன் செய்யலை, என் தங்கச்சிக்கு ஏன் நீ
சாப்பாடு கொடுக்கல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறான். அவங்களுக்குள்ளேயே ஒரு வாக்குவாதம் ஏற்படுது. அந்த நேரத்தில் பார்வதி அப்போ கூட சொல்கிறாங்க, முதல்ல என்னை பேச விடுங்க, நான் சொல்கிறத முதல்ல காது கொடுத்து கேளுங்க, நான் அந்த மாதிரி எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த விஷயத்தை வந்து அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறாங்க. பட் ஆனால் ரமணா வேலையிலேருந்து வந்த டென்ஷனும் இவங்க அம்மா வந்த உடனே இப்படி ஒரு விஷயத்த சொன்னதும் இவனுக்கு பயங்கரமாக கோவம் ஏற்பட்டு பார்வதி கிட்ட ரொம்ப வாக்குவாதம் போயிட்டு இருந்து அந்த கோவம் அதிகமான உடனே கையை நீட்டி பலார்னு பார்வதியை அடிச்சிடுறான். இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா அழுதுகிட்டு அவங்க ரூமில் இருக்கிற அந்த பெட்டில் ஓரமாக உட்காந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட ஆசை கணவர் இவ்வளோ நாளாக பாசமாக இருந்தார், நான் என் மேலே ஒருத்தங்க தப்பு சொல்கிறாங்கன்னா அது என்ன ஏதுன்னு கூட கேட்காம என்னை இப்படி அடிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு மன வேதனையில் அந்த பெட்டில் உட்காந்து பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. இரவு ஒரு 11 மணி இருக்கும். அவன் அந்த ரமணான்றவன் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்க அம்மா சாப்பாடுலாம் போட்டு கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டுட்டு ரூமுக்குள்ளே வரான். ரூமுக்குள்ளே வரும்போதும் பார்வதி அந்த பெட்டு ஓரமாக உட்காந்து பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. கிட்ட போகிற ரமணா, என்னை மன்னிச்சிடு, நான் கோவத்தில் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாதானம் பேசுகிறான். அப்படி சமாதானம் பேசின உடனே வேறு ஏதாவது ஒரு பொண்ணுங்களாக இருந்தால், வேறு ஏதாவது ஒரு பெண்ணாக இருந்தால் உடனே கோவம் வரும். ஏண்டா நீ அடிச்சுட்டு நீ என்கிட்ட வந்து சமாதானம் பேசுறியா அப்படின்னு கேட்டுருவாங்க. ஆனால் பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் ஒரு வார்த்தை மன்னிச்சிடுன்னு சொன்ன உடனே நீங்கள் ஏங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க, அதெல்லாம் விடுங்க, பரவாயில்ல, நீங்கள் அடித்ததெல்லாம் நான் மறந்துட்டேன், எனக்கு நீங்கள் அடித்த வலி மட்டும்தான் இருக்குது, அதனால தான் அழுகிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கர சென்டிமெண்ட்டாக பேசினோடனே ரமணாக்கே அவன் பண்ணது வந்து மிகப்பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த பார்வதியை அணைச்சி அவங்க நெத்தியில் முத்தமிட்டு, சாரிம்மா, நான் இனிமேட்டு இந்த மாதிரி பண்ண மாட்டேன், ஏதோ கோவத்தில் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு அவங்கள சமாதானப்படுத்தி நிம்மதியாக 2 பேரும் தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் ரமணா வழக்கம் போல் வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு. இந்த விஷயம், அதாவது ரமணா வந்து பார்வதி அடித்த விஷயம் இந்த அம்மாவும் அந்த பொண்ணும் பார்க்குறாங்கல்ல, அந்த விஷயத்தை காலையில் பார்வதி கிட்ட சொல்லி, பாத்தியா என் புள்ள நான் சொன்னால் உன்னை கொலை கூட செஞ்சிருவான், மரியாதையாக நடந்துக்கோ, என் பிள்ளைகிட்ட எப்படி நடந்துக்கணும், எவ்வளோ பாசமாக இருக்கணும் எல்லாமே எனக்கு தெரியும், நீ ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காத, முன்னுரிமை எடுத்துக்காத, ஓகேவா, நான் பார்த்துக்கிறேன் என் பிள்ளைய, நீ எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்து அவனுக்கு சமைச்சு போடவும் இங்கே இருக்கிற வேலைகளை செய்யவும் தானே வந்த, இதை மட்டும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட அந்த பார்வதி கிட்ட ரொம்ப ரூடாகவும் ராங்காகவும் பேசுகிறாங்க. பார்வதி அதுக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, அத்தை மன்னிச்சிடுங்க அத்தை, உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நான் எதாவது நடந்திருந்தேன் என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் சொல்கிறத நான் கண்டிப்பாக செய்வேன் அத்தை, அவரையும் நான் நல்லா பார்த்துக்கணும், உங்களையும் நான் நல்லா பார்த்துப்பேன், என்னை நம்புங்க அத்தை, என் மேலே கோவப்படாதீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள், அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அந்த மாமியார் இருக்காங்களே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 1 வருஷம் கூட ஆகலைங்க, கிட்டத்தட்ட 7-8 மாதம் தான் ஆயிருக்கு. அந்த நேரத்துலேயே அந்த வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கேயாவது ஓடி போயிட்டு இல்லை செத்து போயிடு, நீ இல்லைன்னா நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன், உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சல் ஆகுது, என் பையன் கூட நீ சிரிச்சு பேசினாலே எனக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி அந்த பார்வதி கிட்ட சொல்லிடுறாங்க. பார்வதி மனசளவில் ரொம்பவே நொந்து போகிறா. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பார்வதிக்கு ஒரு வழக்கம் இருக்குங்க, வழக்கன்றதை விட பழக்கம் இருக்குது. அவங்க ஊரில் அந்த திருச்செந்தூர் பகுதியில் இருக்கும்போது அப்பப்போ வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு எப்போவுமே சாயந்தரம் ஆனால் போயிட்டு வர்றது வழக்கம். ஆனால் கல்யாணம் ஆகி இத்தனை மாதத்தில் பக்கத்தில் எந்த கோயிலுக்கும் போகாத அந்த பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா, அன்னைக்கு சாயந்தரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மன் கோயிலுக்கு போகிறாங்க. அந்த அம்மன் கோயிலுக்கு போயிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க. எங்கள் வீட்டில், அதாவது நான் இப்போ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிற வீட்டில் யாருமே என்னை புரிஞ்சிக்கல, என்னை புரிஞ்சு என்னை அவங்க கூட அனுசரித்து போகணும், என்னோடய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சி நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ அந்த கடவுளை பார்த்து கையெடுத்து கும்பிடுறது, அம்மா இந்த குடும்பத்தோடு நான் ரொம்ப சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன், எனக்கு அந்த வாழ்க்கையை கொடு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கண்ணீர் விட்டு அந்த சாமியை கையெடுத்து கும்பிட்டு வேண்டிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்படி வீட்டுக்கு வர பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கோயிலிருந்து அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300-400 மீட்டர் தூரம் இருக்கும். அந்த கோயிலிருந்து நடந்து வர பார்வதி, நான் அந்த வீட்டுக்கும் அந்த இடைப்பட்ட ஒரு கேப் இருக்குது, ஒரு வீட்டுக்கும் இவங்க நடந்து வர தூரத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100-150 அடி இருக்கும். அந்த தூரத்தில் வந்துட்டு இருக்கும்போது இவங்களை சுற்றி ஒரு விதமான மணல் காற்று மாதிரி பயங்கரமாக வீச ஆரம்பிக்குது. இவங்க அந்த புடவையோட முந்தானி எடுத்து அப்படியே மூஞ்ச மூடிட்டு அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த காற்று சுழல் காற்று மாதிரி சுற்றிக்கிட்டே இவங்களை வட்டமிடுது. அந்த பார்வதின்ற அந்த நபரை சுற்றி வட்டமிட்டு ஒரு 2-3 செகண்ட் அந்த காற்று ரொம்ப வேகமாக சுற்றி அப்படியே மறைஞ்சு போயிடுது. இந்த காற்றுல தலைமுடி அவங்க கண் வாய் எல்லாத்துலேயும் அந்த என்னதான் புடவை வச்சு மூடினாலும் அந்த மண் தூசி எல்லாமே ஒட்டிக்கிச்சு. இவங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் ஒரு பொதுவான அந்த ஊருக்கு அந்த ஏரியாவுக்கு பொதுவான ஒரு வாட்டர் டேங்க் ஒன்று இருக்குது. அந்த வாட்டர் டேங்க்கில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி மூஞ்ச கழுவலாம் அப்படின்ட்டு அந்த டேப்பை திறந்து முகம் கழுவ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க முகம் கழுவிட்டு இருக்கும்போது அவங்க அந்த சேலையோட முந்தானி இருக்குல்ல, அதை எடுத்து அந்த மூஞ்சை துடைக்கலாம், அந்த தண்ணியை துடைக்கலாம், மூஞ்சில் இருக்க தண்ணியை துடைக்கலாம் அப்படின்னு துடைக்கும்போது அவங்க சேலையில் ஒரு விதமான ரத்த வாடை வீச ஆரம்பிக்குது அந்த முந்தானையோட கார்னரில்.
என்னடா இது, கோயிலுக்கு போயிட்டு வரோம், நம்ம கோயிலுக்கு போயிட்டு நேராக எங்கேயுமே கறி கடைக்கு போனால் பரவாயில்ல, இல்லை ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ எங்கேயோ போனால் இந்த மாதிரி வாசனை அடிக்க சான்ஸ் இருக்குது. இது என்னடா முந்தானையிலேருந்து திடீர்னு ஒரு மாதிரி ரத்த வாடை அடிக்குது, இது என்னன்னே தெரியலேன்னு சொல்லி அதே டேங்க்கில் அதே டேப்பை திறந்து அந்த புடவையோட முந்தானையை அலசுறாங்க. என்னதான் அலசினாலும் அந்த முந்தானையில் இருக்கிற அந்த ரத்த நாட்டம், அந்த வாடை போகவே இல்லை. இவங்க சரி ஓகே அது போயிடும், நம்ம ரோட்டில் இருக்கிறதுனால தான் அப்படி வாசனை வருதுன்னு முடிவு பண்ணிட்டு அவங்களோட வீட்டை நோக்கி நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க பார்வதி. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போன பார்வதிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரமணாவும் ஆஃபீஸ்லேருந்து வராரு, நல்லபடியாக சாப்பிட்றாங்க, எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்களாம் சாப்பிட்றாங்க. வழக்கம் போல் நைட்டு எல்லாருமே நிம்மதியாக தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம ரமணாவோட அம்மா அந்த தங்கச்சி எல்லாம் எழுந்துடுறாங்க. ரமணாவும் ஆஃபீஸ் போகிறதுக்கு எழுந்துடுறான். ரமணாவுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கணும் காலையில் அப்படின்ற ஒரு வேலையை செய்கிறதுக்காக பார்வதி கிச்சனில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ரமணாக்கும் சாப்பாடு கட்டி கொடுத்து வேலைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. வேலைக்கு அனுப்பி வச்சுட்டு பின்னாடி வீட்டில் இருந்த அந்த அழுக்கு துணிகள் எல்லாத்தையும் துவைச்சி போட்டுட்டு கிச்சனில் சாமான்கள் அந்த அழுக்கு பாத்திரங்கள் இருக்குல்ல அதை வந்து கழுவலான்ட்டு அந்த தொட்டி பக்கத்தில் வந்து கழுவ ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கழுவிக்கிட்டே இருக்கும்போது சடனாக அந்த பாத்திரத்தை அந்த தொட்டி பக்கத்துலேயே வச்சுட்டு நின்றுக்கிட்டே இருக்காங்க. ஒரு அசைவும் இல்லாமல் ஒரு சிலை போல் நின்றுக்கிட்டே இருக்காங்க. ஒரு அசைவும் இல்லை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷமாக இப்படியே நின்றுக்கிட்டே தான் இருக்காங்க பார்வதி. என்ன ஆச்சுன்னு அவங்களுக்கு தெரியல. இந்த விஷயத்த அந்த 15 நிமிஷம் கழிச்சு கிச்சனில் இவன் ரொம்ப நேரமாக நிற்கிறாளே அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை பார்த்து அவங்க மாமியார் என்ன பண்ணுறாங்கன்னா கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு பின்னாடி நின்றுட்டு, ஏய் பார்வதி, என்ன எவ்வளோ நேரம் சாமான் கழுவ, சும்மா ஏன் இங்கேயே நின்றுட்டுருக்க, சீக்கிரம் அந்த வேலையை முடிச்சுட்டு இங்கே வந்து எனக்கு சாப்பாடு போடு, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாமியார் வந்து பார்வதி கிட்ட சொல்கிறாங்க. பார்வதி அவள் காதில் அந்த வார்த்தை விழுந்துதானே தெரில, அப்படியே அதே இடத்துல சிலை மாதிரி நின்றுட்டுருக்கா, ஒரு அசைவும் இல்லாமல். எவ்வளோ கத்தியும் எவ்வளோ கூப்பிட்டும் பார்வதி திரும்பி கூட பார்க்கல. இதனால் இந்த மாமியாருக்கு வந்து பயங்கரமாக பார்வதி மேலே கோவம் வந்து, ஏன்டி உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ திரும்ப கூட மாட்டியா, இதுதான் நீ கொடுக்குற மரியாதையா அப்படின்னு சொல்லி பார்வதியோட தோலை பிடிச்சி அப்படி திருப்பி பார்வதி கன்னத்தில் ஓங்கி பலார்னு அடிக்கிறாங்க. இந்த டைமில் பார்வதி அவங்கக்கிட்ட அப்படியே பயந்து நடுங்கி பின்னாடி போலங்க தோலில் கையை வச்சு திருப்பி கன்னத்தில் அடித்த அடுத்த செகண்டே என்ன பண்ணுறாங்கன்னா பார்வதி அவங்களோட ரியாக்ஷனே மாறுது, அவங்களோட முக பாவனைகளே மாறுது. இது நம்ம பார்வதி இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டே இந்த மாமியாருக்கு வந்துடுது. என்னடி முறைக்கிற, எப்படி வேலையை முடிப்ப அப்படின்னு கேட்ட அடுத்த செகண்ட் அப்படியே ஆணு கத்திக்கிட்டு ஓங்கி ஒரே அடி மாமியாருக்கு. மாமியார் அப்படியே கீழே தடுமாறி கீழே வந்து என்னடி என்னையே அடிக்கிற அப்படின்னு கேட்ட உடனே இவங்க ஒன்னையே அடிக்கிறேண்ணா, இனிமேல் என் மேலே எவன் கை வைக்கிறான்னு இல்லை எல்லாரையும் அடிப்பேன், என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, நீங்கள் அடிக்கிற அடியெல்லாம் வாங்கிட்டு நான் சும்மா நிற்கிற பார்வதி நினச்சிங்களா, நான் பார்வதி இல்லடி லதா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அந்த பேரை மாற்றி சொல்லிவிட்டு அவங்களோட அந்த முக அமைப்பெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, பயங்கர ஆக்ரோஷமாகவும் பயமூத்துற விதமாகவும் மாறுது. இதை பார்த்து நடுங்கி போகிற அந்த மாமியார் என்ன பண்ணுறாங்கன்னா தவழ்ந்துக்கிட்டே அப்படியே கீழே விழுந்து தவழ்ந்துக்கிட்டே பின்னாடியே போகிறாங்க. இதை பார்த்த அந்த தங்கச்சிக்காரி அம்மாவை அடித்ததெல்லாம் பார்த்துட்டு தான் ஓடி வரா. ஓடி வந்து என்னாச்சு, எப்படி நீ அம்மாவை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி, அண்ணி எப்படி நீங்கள் அம்மாவை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்கும்போது இவளுக்கு ஒரு அடி விழுது. அடித்த அடியில் 2 பேரும் ஹாலில் போய் உட்காந்துக்கிறாங்க. அவங்கள அடிச்சுட்டு அதே கோவத்தில் இவங்களை முறைச்ச மாதிரியே அந்த கிச்சனை விட்டு வெளியே வந்து இவளோட பெட்ரூமில் போய் கம்முன்னு உட்காந்துடுறா பார்வதி. ஒரு வார்த்தை யார்கிட்டையும் பேசலை. அந்த பெட்டில் உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டுட்டு இவங்களை முறைச்சிக்கிட்டே இருக்கா. இவங்க அவள் கண்ணில் படாமல் அந்த ஹால் பகுதியில் ஒரு சேர் இருக்குது, அந்த சேரில் உட்காந்துட்டு ரொம்ப பயத்தோடு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் அந்த தங்கச்சிக்காரி என்ன பண்ணுறான்னா அவங்க அண்ணனுக்கு ரமணாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உன் பொண்டாட்டி அம்மாவை அடித்ததும் இல்லாமல் ரொம்ப கெட்ட வார்த்தை பேசி திட்டிட்டு என்னையும் அடிச்சுட்டா, உன் பொண்டாட்டிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவளோட நடவடிக்கையே ஒரு மாதிரி இருக்குது, சீக்கிரம் வீட்டுக்கு வான்னு சொன்ன உடனே ரமணா அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கான்ல அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ரொம்ப பதட்டமாகி என் பொண்டாட்டிக்கு என்னாச்சு அப்படின்னு வராமல் அம்மாவை அடிச்சுட்டா இவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வரான் வீட்டுக்கு வந்த ரமணா கரெக்டாக அவங்க அம்மா பார்த்து, எங்கே உன்னை அடித்தால என்னம்மா அவளுக்கு என்ன பிரச்சனை அவளுக்கு அப்படின்னு சொல்லி வேகமாக அந்த பெட்ரூம் அறைக்கு போகிறான். பார்வதி அங்கே கால் மேலே கால் போட்டு அப்படியே தென்னாவிட்டா உட்காந்துட்டு இருக்கா. இவன் போய் கிட்ட போகிறான். கிட்ட போயிட்டு, ஹேய் பார்வதி, எதுக்குடி என் அம்மா அடித்த, தங்கச்சியும் அடிச்சியாமே, இன்னும் உனக்கு திமிரு, கை நீட்டுற அளவுக்கு, பெரியவங்களை கை நீட்டுற அளவுக்கு என்னடி திமிரு அப்படின்னு சொன்னோடனே இந்த ரமணாவை ஒரு மாதிரி பயங்கரமாக அப்படியே இப்படி தலையை கீழே குனிஞ்சு இப்படியே பார்க்குறாங்க. இந்த இந்த பார்வையிலே பார்க்குறாங்க, கீழேருந்து மேலே பார்க்குறாங்க. ரமணா கேட்குறான், என்னடி அப்படி பார்க்குற, நெக்கில் பார்க்குற, உனக்கு என்ன நக்கல் கேட்குது என்கிட்ட, எதுக்கு நீ அம்மா அடித்த பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி கை ஓங்குற நேரத்தில் அவன் கையை டப்புன்னு பிடிச்சி அவன் மூஞ்சிக்கு நேருக்கு நேராக நிற்கிற அந்த பார்வதி அப்பவும் சொல்கிறா, நான் பார்வதி இல்லை லதா, என் மேலே கையை வைக்க நினைக்காத,
உங்கள் குடும்பத்தில் யாரும் உயிரோடு இருக்க மாட்டீங்க, இதுக்கு மேலே இந்த பொண்ணை யாராவது சித்திரவதை பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி பயங்கர ஆக்ரோஷமாக ஒரு மாதிரி கத்தி சிரிக்க ஆரம்பிக்கிறார். இந்த விஷயத்தை பார்த்து பின்னாடியே நடந்து அந்த ரூமை கதவை சாத்திட்டு வெளியே வந்துடுறான் ரமணா. அவனுக்கே தெரியுது இது பார்வதி இல்லை, நம்ம பார்வதி இவ்வளோ ஆக்ரோஷமாகவும் இவ்வளோ கோபமாகவும் பேச மாட்டா, ரொம்ப சாந்தமான பொண்ணாச்சு, இவ எப்படி இப்படி பேசுகிறா, இது ஏதோ சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த 3 பேரும், அந்த வீட்டில் இருக்கிற 3 பேரும் கொஞ்சம் பயத்தோடு தான் இருக்காங்க. இருந்தாலும் இவளுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி ரமணா ரொம்பவும் பயப்படுறான். அன்னைக்கு இரவு 12 மணி வரைக்கும் அந்த ரூமை திறக்கவே இல்லை. அதே மாதிரி அந்த ரூம்குள்ளே இருக்கிற பார்வதியும் எந்த ஒரு கதவை தட்டி கத்தாமல் என்னை வெளியே விடுன்னு கூட சொல்லாமல் அவ்வளோ சைலண்ட்டாக அந்த ரூம்குள்ளேயே தான் இருக்காங்க. இந்த விஷயத்த இந்த பார்வதி கிட்ட சொல்லணும், இந்த பார்வதியோட ரிலேஷன் கிட்ட யார்கிட்ட சொல்லணும்னு சொல்லி அந்த பார்வதியோட ரிலேஷன் சென்னையிலேயே ஒரு இடத்துல வசிச்சுட்டு வராரு. அவர் வந்து நம்ம பார்வதிக்கு வந்து சித்தப்பா முறை வேணும். அந்த சித்தப்பாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பார்வதி இப்படி பண்ணுறா, இது சரியாக வராது, அம்மாவெல்லாம் அடிச்சுட்டா என்னையும் எதிர்த்து பேசுகிறா, நான் பார்த்த பார்வதி இது கிடையாது, இது ஏதோ பிரச்சனையாக இருக்கும் போல், நீங்கள் கொஞ்சம் வாங்க மாமா அப்படின்னு சொல்லி ரமணா வந்து இந்த பர்சன் கிட்ட, சித்தப்பா கிட்ட சொல்கிறாரு. இந்த சித்தப்பா இந்த விஷயத்தை கேட்ட உடனே பார்வதி மேலே ரொம்ப பாசமாக இருந்த ஒரு நபர், அதனால் என்ன பண்ணுறாருன்னா அடுத்த நாள் காலையிலேயே இந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக இந்த 3 பேரும் தூங்கலை, ரொம்ப பயத்தோடவே இருந்திருக்காங்க. அந்த சித்தப்பா வீட்டுக்கு வந்துட்டு நான் உள்ளே போய் அவளை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி ரமணா கிட்டே கேட்குறாரு. சரி போங்க, அவகிட்ட எதுவுமே கோபமாக பேசாதீங்க, அவர் ரொம்ப ஆக்ரோஷமாக நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம சித்தப்பா கிட்ட சொல்லி ரமணா அனுப்புகிறாரு. அந்த கதவை திறந்து பார்த்தா நேற்று சாயந்தரம் எப்படி அந்த கட்டில் மேலே உட்காந்துட்டு இருந்தாலோ பார்வதி கால் மேலே கால் போட்டு அதே மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. கிட்ட போய் இந்த சித்தப்பா இருக்கார்ல பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. என்னம்மா ஏன் இப்படி நடந்துக்கிற, என்னாச்சு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த சித்தப்பா கிட்டேயும் பார்வதி உடம்புல இருக்கிற அந்த ஆன்மா பேச ஆரம்பிக்குது. நான் ஒன்றும் பார்வதி கிடையாது, நான் லதா. இந்த பொண்ணுக்கு எவ்வளோ கொடுமை நடக்குது தெரியுமா இந்த வீட்டில். இந்த பொண்ணை அடிக்கிறது, திட்டுறது, கொடுமைப்படுத்துறது, இவளை மாதிரி நான் பயந்த சுபாவம்லாம் கிடையாது, யார் அடித்தாலும் கம்முன்னு இருக்கிற ஆள்லாம் கிடையாது. இந்த பொண்ணு உடம்புல நான் இப்போ வந்துட்டேன், இதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு நான் ரொம்ப பாதுகாப்பாக இருப்பேன், இந்த பொண்ணு மேலே எவனுமே கை வைக்க முடியாது, என்னை இந்த உடம்புல இருந்தும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா அந்த சித்தப்பா கிட்ட. இந்த விஷயத்தை பார்த்து சித்தப்பா அந்த இடத்துல அந்த டென்ஷனை காமிக்கல, பயப்படல, அப்படியே வெளியே வராரு. வெளியே வந்துட்டு ரமணா கிட்ட சொல்கிறாரு, தம்பி இது சாதாரணமான விஷயமா தெரியல, இது ஏதோ ஒரு ஆவியோட வேலை தான், இது கண்டிப்பாக நம்ம பார்வதியோட உடம்பை ஆக்கிரமிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ இந்த பார்வதியோட ஃபுல் கண்ட்ரோலும் அந்த லத்தான்ற அந்த ஆன்மா கிட்ட தான் இருக்குது. இவளை பிரிக்கணும்னா நம்ம ஏதாவது ஒரு கோயிலுக்கோ இல்லை வேறு ஏதாவது சாமியாரே வரவழைக்கணும், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா இங்கே பக்கத்துலேயே அப்படின்னு சொல்லி ரமணா கிட்ட அந்த சித்தப்பா கேட்குறாரு. இந்த பார்வதி உடம்புல இருக்கிற இந்த லத்தான்ற ஆன்மா இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறத வெளியில் இருக்கிற அந்த மாமியார், அந்த தங்கச்சி ரமணா இல்லை காதுபட கேட்குறாங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே உள்ள கன்ஃபார்மாக பேய் தான் இருக்குன்னு முடிவு பண்ணிக்கிட்ட இந்த மாமியாரும் தங்கச்சியும் இந்த மாதிரி பார்வதியை கொடுமைப்படுத்துறவங்கள நான் தண்டிப்பேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னதை உடனே இவங்க 2 பேருக்கும் வயித்தையே கலக்கிடுச்சுங்க. நம்மளை தான் ஏதோ பண்ணிடும், நம்மளை கொல்றதுக்கு தான் அந்த ஆவி இங்கே வந்திருக்கு அப்படின்னு நினச்சி பயங்கரமாக பயந்து ரமணா கிட்ட இத்தனை நாள் வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் ரமணா கிட்ட ஓப்பனாக சொல்லிடுறாங்க. எப்பா உன் பொண்டாட்டி கிட்ட எங்களை மன்னிச்சிட சொல்லு, நாங்கள் பண்ணதெல்லாம் தப்பு தான், நாங்கள் தான் இல்லாத பொல்லாதெல்லாம் பேசணும் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் அந்த பயத்தில் ரமணா கிட்ட போட்டு உடச்சிடுறாங்க. இந்த விஷயம் அந்த சித்தப்பா இருக்கார்ல, அவர் இருக்கும் போது எல்லாத்தையும் சொன்ன உடனே தான் சித்தப்பாக்கும் கோபம் வருது. எங்கள் வீட்டு பொண்ணை இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கீங்களா, அவள் எவ்வளோ ஒரு சாந்தமான பொண்ணு தெரியுமா, நீங்கள் அவளை திட்டினா கூட உங்ககிட்ட பாசமாக தான் நடந்திருப்பா, இந்த மாதிரி ஒரு பொண்ணை நீங்கள் ஏன் இவ்வளோ கொடுமைப்படுத்திருக்கீங்கன்னு சொல்லி அவரே ஃபீல் பண்ணுற. உங்களுக்கு அந்த பேயால் கிடைச்ச அடிகள் ரொம்பவே நல்லது, ஏற்றுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தின் வெளிப்பாடாக ஓப்பனாக சொல்லிட்டு போயிடுறாரு அந்த சித்தப்பா. அதுக்கப்புறம் அந்த சித்தப்பா அங்கேருந்து கிளம்பி தன்னோட நண்பர் ஒருத்தரை பார்க்க போகிறாரு. அந்த நண்பர் மூலமாக ஒரு சித்தரை பார்க்கக்கூடிய, அதாவது பேய் ஓட்டுற ஒரு சித்தர் இருக்காருங்க, அதாவது ஆன்மா கூட பேசுகிற சித்தர். இந்த சித்தரை பார்த்து இந்த பார்வதிக்கான பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அந்த நண்பர் மூலமாக கிடைக்கிது. முதல்ல அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா, பார்வதியை நம்ம இங்கேருந்து வம்படியாக இழுத்துட்டு போயிட்டு அந்த சித்தர் முன்னாடிலாம் நம்ம உட்கார வைக்க தேவையில்லை, முதல்ல உங்கள் பொண்டாட்டி பேரையும் உன் பொண்டாட்டி எப்படிலாம் நடந்துக்கிறான்றதையும் சொல்லி சித்தர் முன்னாடி நம்ம இந்த விஷயத்த சொல்லுவோம், அந்த சித்தரே உன் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு அங்கேயே சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லி இந்த சித்தப்பா கிட்ட சொன்ன உடனே அங்கேருந்து சித்தப்பா ரமணாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு நபர் சொல்லியிருக்காங்க, நீயும் நான் அப்புறம் உங்கள் அம்மா எல்லோரும் வாங்க, நம்ம போய் அந்த சித்தரை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் பார்வதியை அதே வீட்டில் உள்ளே வச்சு பூட்டிட்டு வெளியே கிளம்பி அந்த சித்தரை பார்க்க கிளம்புறாங்க. இப்படி ஒரு வழியாக அந்த சித்தரை பார்த்து இவங்க வீட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லி
அந்த இடத்துல ரமணா கொஞ்சம் அழவே ஆரம்பிக்கிறாரு. என் பொண்டாட்டியை எப்படியாவது காப்பாற்றணும் சாமி, என் பொண்டாட்டி ரொம்ப சாந்தமானவ, எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியும் ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க, இருந்தாலும் அவள் ரொம்ப பாசமாகவே இருந்தவ, ஏன் கிட்ட அவள் இன்றைக்கி அப்படி பேசும்போது அவள் உடம்புல இருக்கிற ஆத்மா எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கொடூரமான ஆத்மாவாக இருக்கும்னு எனக்கு இப்போ புரியுது, நீங்கள் தான் இதுக்கான விடையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சித்தர்கிட்ட மன்றாடி கேட்டுக்கிறாரு ரமணா. அந்த நேரத்தில் அந்த சித்தர் தியானம் பண்ணுற நிலைக்கு போய் அவங்க வீட்டில் நடந்த பிரச்சனைகளை ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி உன் பொண்டாட்டிக்கு அந்த ஏரியாலேயே ரொம்ப வருடமாக சுற்றிட்டு இருந்த ஒரு ஆன்மா தான் உன் பொண்டாட்டியை பிடிச்சிருக்கு. அந்த ஆவி சும்மா ஒன்றும் பிடிக்கல உன் பொண்டாட்டியை, அது இத்தனை நாளாக மனதளவுலையும், அதாவது பயம் அதிகமாக இருக்கிற ஒரு பர்சனை தேடிட்டு இருந்திருக்கு, மனதளவில் ரொம்ப வீக்கானவங்களை தேடிட்டு இருந்திருக்கு. அந்த நேரத்தில் தான் உன் பொண்டாட்டியை பார்த்து உன் பொண்டாட்டி ரொம்பவே மனசளவில் வீக்காக இருந்ததுனால உன் பொண்டாட்டியை ஈஸியாக அடைஞ்சு அவளோட கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சிருக்கா. இந்த ஆத்மா அவ்வளோ சீக்கிரம் எந்த உடம்பையும் பிடிக்க முடியாது. இந்த ஆத்மாக்கள் அவ்வளோ சீக்கிரம் ஒரு உடம்பு போய் கைப்பற்ற முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா மனசளவில் தைரியமாக இருக்கிறவங்களும் ரொம்ப போல்டாக இருக்கிறவங்களையும் ஆவிகள் ரொம்ப ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஆனால் அதே ஒரு பயந்த சுபாவம், மனதளவில் ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்ற ஒரு நபரை இந்த ஆத்மாக்கள் ஈஸியாக உடம்புல ஏறி அந்த ஆன்மாவோட கண்ட்ரோலுக்கே கொண்டு போக முடியுமா. இந்த விஷயத்தையும் அந்த சித்தர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த சித்தப்பா என்ன சொல்கிறாருன்னா, ஆமாங்க, எங்கள் வீட்டு பொண்ணு ரொம்ப பயந்தவ, நாய் பூனையை பார்த்தா கூட ரொம்ப பயப்படுவா, அது குலைக்கிற சவுண்டு, அந்த பூனை கத்துற சத்தத்தை கூட காதை மூடிக்கிட்டு பயமாக இருக்குன்னு அந்த பூனை நாய் கிராஸ் ஆனதுக்கப்புறம் தான் இவன் நடந்தே போவா. அந்த மாதிரி கொஞ்சம் பயந்த சுபாவம் தான். என் பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றுங்கய்யா, இந்த விஷயம் எங்களோட அண்ணனுக்கும் அன்னிக்கும் தெரியாது, எங்கள் ஊருக்கெல்லாம் தெரிஞ்சால் ரொம்ப பிரச்சனையாயிடும், இந்த பிரச்சனையை நான் இங்கேயே முடிக்கணும்னு பார்க்குறேன், இந்த பொண்ணை இதுக்கப்புறம் இவங்க ஒழுங்காக வச்சு வாழ்வாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இவங்க மேலே, இதுக்கப்புறமும் ஏதாவது பண்ணாங்கன்னா அதை நான் பார்த்துக்கிறேன், இந்த ஒரு தடவை இந்த ஆன்மா கிட்டேருந்து என் பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி சித்தப்பா அந்த சித்தர்கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. அந்த டைமில் அந்த சித்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, இந்த ஆத்மா ரொம்ப கோபமான ஆத்மா தான், ஆனால் இந்த ஆத்மா அந்த பொண்ணோட உடம்பை அடைஞ்சதுக்கான ரீசன் என்ன தெரியுமா, இந்த பொண்ணை அடிக்கிறதும் திட்டுறதும் கொடுமைப்படுத்துறதும் இந்த உடம்புக்கு வந்த உடனே அந்த ஆன்மா இந்த பொண்ணுக்கு பார்வதிக்கு நடந்த எல்லா கொடுமையான விஷயத்தையும் தெரிஞ்சுக்கும். அதனால தான் இந்த பொண்ணு உடம்புல இருந்துட்டு இதுக்கு மேலே யாரும் என் மேலே கை வைக்க முடியாதுன்னு சொல்லி உங்ககிட்ட அவ்வளோ ஆக்ரோஷமாக சொல்லியிருக்கு. ஸோ அந்த ஆன்மாக்கு இந்த பொண்ணை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த பொண்ணு உடம்புல இருக்கே தவிர இங்கே இருக்கிறவங்க கொல்லணும், இவங்களுக்கெல்லாம் பயங்கரமாக பழி வாங்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் அந்த ஆத்மா அந்த பார்வதியோட உடம்புல இல்லை. அதனால் அந்த ஆத்மாவை ஈஸியாக அதோட உடம்புலேருந்து பிரிக்கலாம். அதுக்கு எனக்கு ஒரு நாளோ இல்லை 2 நாளோ டைம் தேவைப்படும். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, பார்வதி எக்காரணத்துக்கு ஒன்றும் வீட்டிலேருந்து போகாமல் பார்த்துக்கோங்க. நான் சில மந்திர இந்த தகடுகளும் இந்த மந்திர ஒரு மாதிரி கலர் துணியாக கொடுக்குறாரு, நிறைய மணிகள், கருப்பு மணிகள், அப்புறம் விபூதிகள், அப்புறம் நிறைய மந்திரிச்ச பூக்கள், இது எல்லாமே அவங்ககிட்ட கொடுத்து இதை இன்னைக்கு நைட்டு உங்கள் வீட்டுக்குள்ளேயே வைங்க. அதுவும் பார்வதி எந்த ரூமில் இருக்காலோ அந்த ரூமுக்கு வெளியே வச்சுட்டு நீங்கள் யாரும் பார்வதிக்கிட்டே எதுவுமே பேச வேணாம். நாளைக்கு இல்லை நான் ஒரு 2 நாள் கழிச்சோ நானே உங்கள் வீட்டுக்கு வரேன், வீட்டுக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சித்தர் உங்ககிட்ட அந்த வாக்கு கொடுத்துட்டு இந்த விஷயத்தை வீட்டில் போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த மந்திரம் பண்ண சில துணிகள், தகடு, அந்த பூக்கள், சில மணிகள், விபூதிகள், இது எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த 4 பேரும் கூடுவாஞ்சேரி அந்த வீட்டை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த 4 பேரும் அந்த வீட்டுக்கு அந்த கதவை திறந்து பார்க்குறாங்க. இவங்க போகும்போது எப்படி அந்த ரூமில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு முறைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி தென்னாவிட்டா நக்கலாக இருந்தாலோ பார்வதி, அதே பொசிஷனில் அங்கேயே உட்காந்துட்டு ஏதோ செவத்தை பார்த்து பேசுகிற மாதிரியும் அங்கங்கே பார்த்து சிரிக்கிற மாதிரியும் அங்கேயே தான் உட்காந்துட்டு இருக்கா. ஆனால் அவள் உட்காந்துட்டு இருக்கிற ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, கால் மேலே காலை போட்டு யார் வந்தால் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. அந்த டைமில் இவங்க கதவை திறந்து அந்த தட்டில் இருக்கிற அந்த மந்திர துணிகள் எல்லாமே இருக்குல்ல, அந்த தட்டோட அந்த வீட்டுக்குள்ளே நுழைய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நுழையிற நேரத்தில் நம்ம பார்வதி அங்கே சட்டனாக திரும்பி இந்த வாசலை பார்க்குறா. இந்த 4 பேரையும் பார்த்து, இதுக்கு மேலே உள்ளே வராதிங்க, தயவு செய்து நீங்கள் எடுத்துகிட்டு அந்த பொருளை எடுத்துகிட்டு வெளியே போயிடுங்க, என்னை எதுவும் பண்ணணும்னு நினைக்காதீங்க, நான் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இந்த பொண்ணு உடம்புல இருந்து நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன், இந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு தேவை, இந்த பொண்ணை நீங்கள் கொடுமைப்படுத்துனீங்க, இதுக்கு மேலே இந்த பொண்ணை விட்டு என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லி பயங்கர ஆக்ரோஷமாக கத்துறா. இந்த விஷயத்தை பார்த்து அந்த சித்தர் சொன்ன மாதிரி பயப்படாமல் இந்த தட்டை போய் அங்கே வைங்க அப்படின்னு சொன்ன உடனே அதே மாதிரி இந்த தட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பார்வதி இருக்கிற அந்த ரூமோட வாசலில் வச்சிடுறாங்க. அந்த மந்திர துணியை எடுத்து அந்த வாசலில் கட்ட சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அந்த
விபூதி பாக்கெட்டை எடுத்து எப்படியாவது முடிஞ்சால் அந்த மந்திரத்தட்டோடு உங்கள் கையில் இருக்கும்போதே இந்த விபூதி எடுத்து பார்வதியோட நெத்தியில் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையும் சொல்லி தான் அமைச்சிருக்காரு. அதனால் இந்த ரமணா தன்னோட மனைவி தான் முக்கியம், தன்னோட மனைவியை எப்படியாவது பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த மந்திர துணிகளை அந்த இடத்துல கட்டிட்டு அந்த வாசலில் கட்டிட்டு தைரியமாக அந்த விபூதி எடுத்துகிட்டு போயிட்டு பார்வதி வராத கிட்ட வராத அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக கீறலாம் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கையெல்லாம் லைட்டாக கீறல் பட்டுறது, ரத்தம் கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிக்குது. அந்த மாதிரி கட்டின சுச்சுவேஷனில் கூட, அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட இந்த ரமணா என்ன பண்ணுறான்னா தன்னோட மனைவியை எப்படியோ வம்படியாக பிடிச்சி இழுத்து அந்த விபூதியை அப்படி நெத்தியில் பூசி விடுறாரு. நெத்தியில் பூசின உடனே அப்படியே பம்பரம் போல் சுற்றிக்கிட்டே போயிட்டு அந்த ரூமோட மூலையில் அப்படியே கையை கட்டிட்டு பார்வதி உட்காந்துடுறா. அந்த விபூதியை பூசின உடனே அந்த ஆன்மா அந்த உடம்பு விட்டு பிரியலை. அந்த உடம்போடு சேர்த்து அந்த இடத்துலையே ஒரு மாதிரி ஒரு கட்டுக்குள்ளே அந்த ஆன்மாவை உட்கார வச்ச மாதிரி அப்படியே உட்காந்துட்டு தலையை குனிஞ்சிட்டு அழுதுகிட்டே இருக்கா பார்வதி. இவங்களோட நல்ல நேரமும் இந்த குடும்பத்தோட நல்ல நேரமும் அந்த ஆண்டவனோட அருளாலையும் அந்த சித்தர் அந்த சிவனோட அந்த ஆசீர்வாதத்தினாலையும் அந்த சித்தர் அடுத்த நாளே இவங்க வீட்டுக்கு சாயந்தரமே அவங்க வீட்டுக்கு வராரு. அந்த சித்தர் இந்த பார்வதி இருக்கிற ரூமுக்கு உள்ளே போக ஆரம்பிக்கிறாரு. உள்ளே போன உடனே அந்த சித்தரை பார்த்த பார்வதி அப்படியே கையை எடுத்து கும்பிடுது. இவரை பார்த்து கத்தலை, கோவப்படலை, எதுவுமே பண்ணலை. அந்த கட்டுக்குள்ளேயே இருந்துட்டு கையை எடுத்து கும்பிடுது. அந்த சித்தர் எதுவுமே பேசலை. யாரும்மா நீ, எங்கேருந்து வந்த, என்ன ஆச்சு உனக்கு, எதுக்காக இந்த பொண்ணை விட மாட்டேற அப்படின்னு சொன்ன உடனே இது மாதிரி பார்வதிக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த லதா சொல்லிட்டு உனக்கு என்ன நடந்தது சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே என் பேர் லதா, நான் வந்து இந்த பகுதியில் தான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு வந்தேன். என்னோட பெத்த அப்பா அம்மா அவங்களோட கொடுமை தாங்க முடியாமையே என்னை அடித்து கொடுமைப்படுத்துவாங்க. எங்கள் அப்பா பயங்கரமான குடிகாரரு. கிட்டத்தட்ட எனக்கு 19-20 வயசு ஆகிடுச்சு. இந்த சூழ்நிலையிலையும் நான் தான் வேலைக்கு போய் என் குடும்பத்தை பார்த்துட்டு இருந்தேன். என்னோட 20 வயசில் எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு எங்கள் அப்பா ஒரு குடிகாரன் அப்படின்னு சொல்லி வேற ஒரு நபரோட என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வளர்ந்துட்டு வந்தேன். எங்கள் அப்பாவோட கொடுமை தாங்க முடியல, என்னை பெத்தவளும் என்னை விட்டுட்டு வேற ஒருத்தனை தேடி போயிட்டா. இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு சித்திரவதை அனுபவித்து நான் வந்து மருந்து குடித்து இறந்து போனேன். இந்த இடத்துலையே தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன், ரொம்ப வருஷமாக சுற்றிட்டு இருந்தேன். அந்த மாதிரி நிலையில தான் இந்த பொண்ணை பார்த்தேன். ரொம்ப மனதளவில் ரொம்ப வீக்காக இருந்தா. இவளோட உடம்பை ஆக்கிரமிச்சு நம்மளோட மிச்ச வாழ்க்கையை கொஞ்ச நாளாக இங்கே வாழலாம், இந்த பூமியில் வாழலாம், ஆவி நிலையில் இல்லாமல் மனுஷங்க உடம்புல பூந்து என்னோட ஆசைகளை தீர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த பொண்ணோட உடம்புல வந்தேன். ஆனால் இந்த பொண்ணு உடம்புல வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது என்ன மாதிரியே இவளும் இந்த குடும்பத்தில் நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கான்னு சொல்லி தான் நான் இந்த பொண்ணை விட்டு போக எனக்கு மனசே இல்லை. இந்த பொண்ணை நான் போயிட்டா இவங்க இன்னும் கொடுமைப்படுத்துவாங்கன்னு எனக்கு தோணுது. தயவு செய்து ஐயா என்னை இந்த பொண்ணு உடம்புலேயே விட்டுருங்க. நான் இந்த பொண்ணுக்கு பாதுகாப்பாக தான் இருப்பேனே தவிர யாருக்கும் எந்த விதத்துலையும் தீங்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சித்தர்கிட்ட கையெடுத்து கும்பிடுது. ஆனால் அந்த சித்தர் என்ன சொல்கிறாருன்னா, இது உன்னோட நிலை வந்து இந்த பூமியில் மனிதர்கள் நிலையிலேருந்து இறந்து போய் நீ ஆவி நிலைக்கு மாறிட்ட. உனக்கு இன்னும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள சாந்தி நிலை கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்காக நான் அந்த வேண்டிய விஷயங்களை நான் பண்ணுறேன். நீ இந்த உடம்பை விட்டு போயிடணும். இது வந்து மிகப்பெரிய பாவ செயல். எந்த ஒரு உடலையும் நீ ஆக்கிரமித்து உன்னோட கண்ட்ரோலில் வச்சு நீ வாழணும்னு நினச்சனா இது அந்த கடவுளுக்கே பிடிக்காது, உனக்கு தண்டனை மட்டும்தான் கிடைக்கும். அதனால் நான் சொல்கிறத மட்டும் கேளு, இந்த உடம்பை விட்டு இப்போ போ. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் உன்னோட ஆத்மா சாந்தி நிலையை அடைய வைக்கிற அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியமும் அந்த லதான்ற ஆத்மா கிட்ட இந்த சித்தர் சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. அந்த சித்தர் சொல்லியும் கொஞ்ச நேரம் இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த லதாவோட ஆன்மா கொஞ்சம் அடம் பிடிக்க ஆரம்பிக்குது. ஆக்ரோஷ நிலைக்கு மட்டும் அது போவே இல்லை. ஏன்னா இந்த சித்தர்கிட்ட ஏதோ ஒரு பயங்கரமான சக்தி இருக்குங்க. இந்த சித்தர் யாருன்னு நான் இங்கே குறிப்பிடவே இல்லை. அதை நீங்கள் உங்கள் மனசில் தோணலாம். இந்த சித்தரோட பேரையும் நான் குறிப்பிடலை, இவர் எங்கேருந்து வந்தார் அப்படின்றத நான் குறிப்பிடலை. அது குறிப்பிட்டால் சில பிரச்சனைகள் வரும்னு இந்த கதையை சொன்ன சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் அந்த விஷயத்த சொல்லலை. ஸோ அதுக்கப்புறம் இந்த சித்தர் வந்து அந்த இடத்துல ஒரு சில மந்திரங்கள், அந்த இடத்துல அவரோட விபூதிகளை வச்சு, அவரோட கொண்டு வந்த சில பூஜை சாமான்களை வச்சு அந்த இடத்துல சில மந்திரங்களை செய்கிறாரு. அந்த மந்திரங்களை செஞ்சு சின்ன மரக்கட்டையிலான ஒரு பானை மாதிரி இருக்குங்க. பானைனா ரவுண்டாக இருக்கும், பட் ஆனால் இது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. அந்த மரத்தாலான அந்த பொருளில் சில விதைகளை போட்டு அந்த விதைகள் போட்ட அந்த பொருளை பார்வதி முன்னாடி வச்சு இவர் சில மந்திரங்கள் சிவனை நினச்சி பயங்கரமான ஒரு மந்திரங்கள்லாம் சொல்ல ஆரம்பித்த உடனே பார்வதியோட உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அந்த உடம்பை விட்டு வரவே வேணான்னு முடிவு பண்ணியிருந்த அந்த லதாவோட ஆன்மா அங்கே ரமணா இவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அந்த நேரத்தில் ஒரு புகை வடிவில் அந்த டப்பாக்குள்ளே பொறுமையாக இறங்க ஆரம்பிக்குதுங்க. அதுக்குள்ளே இறங்கின உடனே அந்த பொருள்
அந்த டப்பா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இருக்கிற அந்த விதைகள் லைட்டாக இந்த முளை வச்ச பயிரில் சின்ன சின்னதாக இலை பூக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த இலை பூத்துருச்சாங்க. இதை பார்த்து அங்கே இருக்கிறவங்களே அதிர்ச்சி ஆகிடுறாங்களாம், ஆச்சரியமும் படுறாங்களாம். இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது, இதெல்லாம் நம்பலாமா நம்ப வேண்டாமா அப்படின்ற மனநிலைமைக்கே போயிட்டாங்க. வெறும் டப்பாங்க, வெறும் மரத்தாலான ஒரு டப்பா, அதில் ஒரு 2 விதைகளை போட்டு இவர் சில மந்திரங்களை சொல்லி அந்த ஆன்மா உள்ளே இறங்கின அடுத்த செகண்ட் அந்த இடத்துல இந்த முளைப்பயிர் வச்ச மாதிரி நமக்கு நைட்டு ஊற வைப்போம். பயிர்னா அதை ஊற வச்சு ஒரு துணியில் கட்டி வச்சா அடுத்த நாள் காலையில் அது அப்படியே முளைச்சிருக்கும். ஒரு நாள் ஆகும் அது முளைக்கிறதுக்கு. ஆனால் இவர் அந்த ஆன்மா உள்ளே போன உடனே அந்த போட்ட விதைகள்லேருந்து அப்படியே முளைச்சி சில இலைகள் 2-3 இலைகள் வெளியே வந்ததை அந்த குடும்பமே பார்க்குது. அதுக்கப்புறம் இந்த சித்தருக்கு நன்றிகளை சொல்லி அந்த சித்தரும் இந்த குடும்பத்துக்கிட்ட சில அட்வைஸை சொல்லிட்டு, இந்த மாதிரிலாம் பெண்களுக்கு அநீதி இழைக்கக்கூடாது, வீட்டுக்கு வந்த மருமகளும் உன்னோட பொண்ணு மாதிரி தான் நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சில அட்வைஸ்களை சொல்லி இவங்களை ஆசீர்வாதம் பண்ணி அந்த வீட்டிலேருந்து அந்த ஆன்மாவை எடுத்துட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் பார்வதி கிட்ட அந்த மாமியாரும் அந்த தங்கச்சியும் அவங்க பண்ண தப்பெல்லாம் சொல்லி மன்னிப்பும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம்ன்றதை விட அதிலிருந்து இப்போ வரைக்கும் பார்வதி கிட்ட அவங்க எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணலை. நல்லபடியாக ரமணா அவங்க அப்புறம் அந்த மாமியார் அவங்க தங்கச்சி நல்லபடியாக வாழ்ந்துட்டு வராங்க. அந்த தங்கச்சி கூட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம். ஸோ அவங்களோட ஃபேமிலி இந்த லதாவோட ஆவி வந்துட்டு போனதுக்கப்புறம் ரொம்பவே நிம்மதியாக இருக்காங்கன்னு நம்ம சப்ஸ்கிரைபர் மூலமாக நம்ம கிட்ட சொல்லி முடிக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்ம இத்தனை நாள் பார்த்த வீடியோவில் நிறைய அமானுஷ்ய சம்பவங்களும் நிறைய அந்த கொலை பண்ணுறது அந்த மாதிரிலாம் வரும். பட் ஆனால் இந்த கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, அந்த சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட சொல்லும்போது இதுதான் நடந்தது, இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அந்த ஆன்மா என்னாச்சு, இதை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும், ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த மாதிரிலாம் சொல்ல வேணாம், இந்த சிம்பிளாக என்ன நடந்ததோ அதை மட்டும் நீங்கள் அங்கே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாரு. அவருக்கு இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். பிரபு சார், நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த கதை நீங்கள் சொன்ன மாதிரி நான் சொல்லியிருக்கேனான்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை நீங்கள் ஸ்டோரி அனுப்பும்போது யூஸ் பண்ண அந்த வாட்ஸ்அப் நம்பர்லேயே எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி உண்மை நிறைந்த அமானுஷ கதைகளை நீங்கள் பார்க்கணும் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீரு விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நாம் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.